தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, விக்ரமாதித்தனுடைய கதை. இந்த கதையோட அறிமுகத்தை நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். பூலோகத்தில் பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். அவர்கிட்ட லோகமாதாவாகிய பார்வதி தேவியானவள் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அந்த பரமசிவனும் விக்ரமாதித்தனுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பூலோகத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்குது, அதில் 32 பதுமைகளும் இருக்குது. அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு போஜராஜன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அப்போது அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய 32 பதுமைகளும் போஜராஜனை பார்த்து ஆளுக்கு ஒரு கதையாக மொத்தம் 32 கதைகளை சொல்லணும்னு சிவபெருமான் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட பார்வதி தேவி, அந்த சிம்மாசனம் இந்த பூலோகத்துக்கு எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன கதை சொல்கிறார் அப்படின்னா, மண்ணுலகத்தில் பத்திரகிரின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னோட அரண்மனை வாசலில் நின்றுட்டு மந்திரிகள் பட்டாளம், 4 வகையான படைகள், பொன் பொருள் எல்லாத்தையும் விக்ரமாதித்தனுக்கே கொடுத்து அவனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு அவர் அவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்தை எல்லாம் நீயே அரசாள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்க போயிட்டார். அதிலிருந்து விக்ரமாதித்தன் தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.